கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தால் இந்த முபாரக்கான ரமதானினுடைய இரவு அமல்களை அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி செய்துவிட்டு அடுத்த கட்ட ஒரு நல்ல மலுக்காக வேண்டி நாம் இறை இல்லமாம் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுது விட்டு செல்கிற தொழுது அமர்ந்திருக்கிற அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அனைத்து விதமான வளமும் நலமும் ஏற்படுகிற என்ற துஆவோடு, கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகனார் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார்கள். அலியே, 5 விஷயத்தை நீ செய்யாமல் உறங்க வேண்டாம். அலியே, 5 விஷயத்தை நீ செய்யாமல் நீ உறங்க வேண்டாம் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு உபதேசம்னு சொல்கிறாங்க. நல்லா நம்ம என்ன செய்யணுங்க, இந்த உபதேசத்தை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். அதாவது நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாத்து கொடுத்துருக்கிறான். அந்த வாத்து இருக்குதே, தங்க முட்டை போட்ட வாத்தாக இருந்தால் நமக்கு எவ்வளோ பெரிய லாபமாக இருக்கும். அதுவே நம்ம வாத்து சாதாரண முட்டை போட்டால் எப்படி இருக்கும், அப்படியேப்பட்ட ஒரு உதாரணம் தான் ரமதானுக்கும் மற்ற மாதங்களுக்கும் உண்டான ஒரு வேறுபாடு. இணையமானவர்களே, அதுபோன்று தான் ஒரு சில அமல்கள் இருக்கிறது. அந்த அமலை நம்ம செய்கிறோன்னு சொன்னால் அந்த அமலுடைய வெகுமதி ரொம்ப அதிகபட்சமாக இருக்கும், மகத்துவமாக இருக்கும். அந்த ஒரு அமலை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அமலை நம்ம கண்ணுக்கு பார்க்குறப்ப பெருசாக தெரியும். ஆனால் செய்கிறப்ப பாருங்கள் ரொம்ப இலகுவாக இருக்கும். ஆனால் அதனுடைய கூலி வெகுமதி இருக்குது, அதனுடைய கூலி இருக்குது, அதிகபட்சமாக இருக்கும். அல்லாஹ்வின் இடத்திலேயும் மலக்குகளுடைய இடத்திலேயும் அந்த அமல் இருக்குது, ரொம்ப பெருசாக தெரியும். இப்போ கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு 5 உபதேசம் சொல்கிறாங்க. இதை நம்ம என்ன செய்யணுங்க, தினமும் நம்ம என்ன செய்யணும், செஞ்சணும், செய்யாமல் நம்ம தூங்கிடக்கூடாது. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கக்கூடிய உங்களுக்கும் செல்லக்கூடியவர்களுக்கும் ஒரு 5 உபதேசங்கள் பெருமானார் சொன்னதை நம்ம சொல்கிறோம். பெருமானார் சொன்னாங்களாம். இது இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு 5 விஷயத்தை சொல்கிறீங்க, கண்டிப்பாக இதை தூங்குவதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல அமல்கள் செஞ்சிடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இரவினுடைய அமல்கள் ஏராளம் இருக்குது. இரவுல நம்ம என்னென்ன செய்வாங்க, நம்முடைய படுக்கையை விரிப்பிலிருந்து அதை நம்ம சுத்தமாக வைக்கிறது வரைக்கும் எல்லா விதமான துஆவும் இருக்குது. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா போன்ற துஆக்கெல்லாம் நம்ம ஓதுறோம். இதுக்கெல்லாம் நமக்கு சிறப்புகள் பார்க்குறோம், ஏராளமாக இருக்குது. அப்போ சொன்னாங்களா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களா, அலியே, இந்த 5 அமலை நீங்கள் செய்யுங்க, இதனுடைய வெகுமதி பெரிய வெகுமதியாக இருக்குன்னு சொன்னோன்னே முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, அலியே, முழு குரான் உபதேசம், முழு குரானை ஓதாமல் என்ன செய்ய வேணாம், தூங்க வேணாம்னு சொன்னாங்களாம். உபதேசம் என்னங்க, முழு குரானை ஓதுவது. அல்லாஹு அக்பர். கிட்டத்தட்ட 114 அத்தியாயம் நம்ம குரானில் இருக்குது. வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ வசனங்கள் இருக்குது, 6666 வசனங்கள் இருக்குது. நம்ம ஓதணும்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒரு நைட்டில் ஓத முடியாது, ஒரு நாளில் ஓத முடியாது. ஒரு நாளில் ஓதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். என்றாலும் கூட ஒரு இரவில் பெருமானார் சொல்வதுன்னா, ஒரு இரவில் நீங்கள் தூங்கிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஓதாமல் தூங்கிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலியே, தினமும் 4000 திர்ஹம், எவ்வளோங்க, 4000 திர்ஹங்கள் நீங்கள் தர்மம் செய்யாமல் உறங்கிட வேண்டாம். 4000 திர்ஹம், அது 1 ரூபாயில் 2 ரூபாயில் திர்ஹத்தினுடைய வேல்யூ அரபு நாடுகளில், அரபு எமிரேட்டில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய
வேல்யூ தெரியும். அப்போ 4000 திருகங்கள் என்ன செய்யாமல் நீ தர்மம் செய்யாமல் உறங்கிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அலியல்லாஹு அன்ஹு அப்படியே பார்க்குறாங்களாம். என்னது முதல் உபதேசம் முழு குர்ஆன் முடிக்கிறது, 2வது உபதேசம் 4000 திருகங்கள் என்ன செய்கிறது, ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறது. சரி, 3வது என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போன்னு பார்த்தா 3வது சொன்னாங்களாம், அலியே கஅபத்துல்லாவை தவாப் செய்யாமல் நீ என்ன செய்ய வேணாம், உறங்க வேண்டாம்னாங்களாம். தவாப் செய்கிறது எத்தனை தடவை செய்வோம், 7 தடவை நம்ம செய்வோம். ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போனவங்கலாம் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, தவாபினுடைய அமல் இருக்கும். அப்போ அந்த தவாபு செய்யாமல் நீங்கள் உறங்கிட வேண்டாம்னு சொன்னாங்களாம். அப்போ 4வது என்னன்னு கேட்டால், உனது ஹவா நப்சு எதிரி இருக்குதே அதை கொலை செய்யாமல் நீ தூங்காத. உனக்கு ஏற்படுகிற உள்ளத்தில் ஆசைகள் ஏற்படும் அல்லவா, ஹவா நப்சு ஏற்படும் அல்லவா, அதை நீ கொல்லாமல் என்ன செய்ய வேண்டாம், தூங்க வேண்டாம் அடி அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் ஸல்லல்லாஹு 4வது உபதேசத்தை சொல்கிறாங்க. சரி, கடைசியாக என்னன்னு பார்த்தா சொர்க்கத்தில் உனது இடத்தை என்ன செய்ய வேண்டாம், பாதுகாக்காம நீ என்ன செய்ய வேண்டாம், தூங்க வேண்டாம்னு சொன்னாங்களா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமா, ஏன் ஒரு குர்ஆனை ஓதிட்டு நம்ம தூங்குறதே ஒரு பெரிய விஷயம், இதையும் செய்ய முடியாது. சரி, அடுத்த அமல் என்னன்னு பார்த்தா 4000 திருகங்களை நீங்கள் என்ன செய்யணும், தர்மம் செய்யாமல் தூங்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது அதை விட பெரிய காரியம். சரி, 3வது என்னென்னு பார்த்தா கஅபத்துல்லாவை தவாப் செய்யாமல் நீங்கள் தூங்க வேணான்னு சொல்கிறாங்க. சரி, 4வது என்னென்னு பார்த்தா ஹவா நப்ஸை நீங்கள் கொல்லாமல் உங்களுடைய மன ஆசைகளை கொல்லாமல் தூங்க வேணான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. 5வது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சொர்க்கத்தில் உங்கள் இடத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பாதுகாக்காமல் நீங்கள் தூங்கிட வேணான்னு என்ன சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயத்தை சொன்னாங்க. இந்த 5ஐயும் ஒரே நேரத்தில் ஒரே நைட்டில் என்ன செய்ய முடியாது, செய்யவும் முடியாது, அப்படி செஞ்சாலும் தூங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியத்தோட, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கே நீங்கள் ஆயமா இந்த 5 அமலை செய்கிறது இருக்குது, இதை செஞ்சுட்டு நம்ம தூங்குறதுக்கு நேரமும் இருக்காது, அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த 5 அமலை என்னால் செய்ய முடியும், யா ரசூலல்லாஹ் நீங்களே சொல்லிடுங்க. சஹாபாக்களுடைய பெருந்தன்மை என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் எந்த கேள்வி கேட்டாலும் உடனே சரண்டர் ஆகிடுது, இல்லைன்னா அல்லாஹு ரசூலுஹு ஆலம்ன்றது. சரிங்களா? அப்போ இது மாதிரி கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் கூட ரசூலுல்லாஹ்ட்ட போய் சரணடைவதற்கிறது இது சஹாபாக்கள்கிட்ட இருக்கிற ஆக சிறந்த பெருந்தன்மைகளில் ஒன்றாக இருந்தது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த 5க்கும் நமக்கு விடயத்தை தர போகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். முதல் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நீங்கள் முழு குர்ஆனை ஓதாமல் தூங்க வேணான்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இருக்குது 3 தடவை. எத்தனை தடவை? 3 தடவை ஓதுனா ஒரு முழு குர்ஆனை ஓதுவதற்குண்டான நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்பதாக சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். குல் ஹுவல்லாஹ் சூரா எல்லாருக்குமே தெரியும். எல்லா குழந்தைகளுக்கும் பிச்சினங்களுக்கும் நம்ம என்ன செஞ்சுருப்போம், அடிக்கடி நம்ம கற்றுக் கொடுத்துருப்போம், அவங்களும் ஓதுவாங்க, நமக்கு அது பெரிய கஷ்டம் கிடையாது. அப்போ குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இருக்குது, அதை 3 முறை ஓதுவது இருக்கிறதே எப்படி சமம், இதுக்கு சமம் ஒரு முழு குர்ஆனை கதம் செய்ததற்கு ஓதியதற்கு சமம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2வது 4000 தீனார்களை நீங்கள் என்ன செய்யாமல் தர்மம் செய்யாமல் நீங்கள் உறங்க வேண்டாம்னு சொன்னாங்க. 2வது பாருங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை 4 முறை, எத்தனை தடவை, 4 முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது 4000 தீனார்கள் தர்மம் செய்வதற்குண்டான நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க. அல் சூரா அடிக்கடி நம்ம ஓதுறது தான் நல்ல மனப்பாடம் இருக்கும். 4 தடவை குறைஞ்சிட மாட்டோம். 4 தடவை ஓதுவதன் மூலமாக 4000 திருகங்கள் என்ன செய்கிறது, நம்ம தீனார்களை நம்ம என்ன செய்கிறது, தர்மம் செய்ததற்குண்டான சமம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 3வது சொன்னாங்க, காபாவை நீங்கள் தவாப் செய்யாமல் நீங்கள் உறங்க வேண்டாம்னு சொன்னாங்க. 3வது பாருங்க, 4ஆம் கலிமா எல்லாருக்கும் தெரியும். மக்தபில் ஓதுறதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் 4ஆம் கலிமா 5 கலிமாவை என்னங்க, கலிமா தொய்யிபாலிருந்து 2ஆம் கலிமா 3, 4, 5 வரைக்கும் நல்லா நம்ம மனப்பாடம் செய்து வச்சிருப்போம். அப்போ 4வது கலிமாவை என்ன செய்யுங்க, நீங்கள் 10 முறை ஓதினால், எத்தனை தடவை, 10 முறை ஓதுவது உங்களுக்கு கஅபத்துல்லாவை தவாப் செய்வதற்குண்டான நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் என்பதாக
என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னாங்க. நான்காவது, கண்ணியமானவர்களே, நம்முடைய ஹவா நஃப்ஸை கட்டுப்படுத்துவது, அதை என்ன செய்வது, கட்டுக்கோப்பிலே வைக்காமல் நீங்கள் தூங்க வேண்டாம்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ் அப்படிங்கிற வார்த்தை என்ன வார்த்தை? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ் என்ற வார்த்தையை நீங்கள் 10 முறை, எத்தனை தடவை? 10 முறை ஓதினால் உங்களுடைய ஹவா நஃப்ஸை கொண்டதற்கு சமம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். கடைசியாக உங்களுடைய சொர்க்கத்தினுடைய இடத்தை நீங்கள் பாதுகாக்காமல் நீங்கள் உறங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இறுதியாக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற வார்த்தை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற வார்த்தையை 10 முறை ஓதுவதன் காரணத்தினால் உங்கள் சொர்க்கத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எல்லாம் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. எவ்வளோ பெரிய அமல் நம்ம செய்ய போகிறோம். நைட்டு விடிய நம்ம செய்ய போகிறோம். இவ்வளோ அமல் எப்படியா? அல்ல, தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும். அரை மணி நேரம், ரொம்ப நாள் இல்லை, அரை மணி நேரம் இருந்தால் போதும். அல்லாஹ்வுடைய கிருபையால் ஒரு பெரிய ஒரு நன்மைக்கு சொந்தக்காரராக நம்ம ஆக போகிறோம். சொன்ன இந்த 5 உபதேசம் சாதாசீதமான உபதேசம் அல்ல. இந்த 5 ஒரு மனிதருக்கு கிடைக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறான், போராடுறான். அந்த அமலை நம்ம என்ன செய்கிறாங்க, ரசூலா நமக்கு சிம்பிளாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன அதிகமாக கேட்குறோமோ, ஓதுறோமோ, படிக்கிறோமோ, அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோங்க, அடிக்கடி நம்ம ஓதிக்கிட்டும் வரோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 5 உபதேசத்தை கேட்ட படித்த நம்ம அனைவர்களும் இந்த அமலை அன்றாட இரவில் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக செய்ய வேண்டும். என்ன இருந்தாலும் கூட பயானில் சொன்னால் ஒரு சில விஷயம் ஏறும், ஒரு சில விஷயம் ஏறாது. இன்ஷா அல்லாஹ் பயானுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்குறவங்க இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கங்க. இந்த 5 விஷயமும் நான் உங்களுக்கு பகர்றேன். நான் உங்களுக்கு கற்பிப்பது தான் அல்மே. அந்த இல்மை தான் ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 உபதேசத்தை தன்னுடைய மருமகனார் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தந்திருக்கிறாங்க. இந்த உபதேசம் அவர்களுக்கு மட்டுமல்ல, முழு உம்மத்திலே உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கும், நிற்கிற எனக்கும், இப்போ தொழுதுட்டு போன அனைவருக்கும் தான் இந்த உபதேசம். எனவே கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், செய்யக்கூடிய பாக்கியத்தை அவன்கிட்ட நம்ம கேட்கணும். எனவே ரப்பே அல்லாஹ், நாங்கள் எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் தருவாயாக. எல்லா விதமான ரமதானினுடைய நோன்புகள் எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் நாங்கள் ஏந்தி எங்கள் உடலால் அதை நாங்கள் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆக்களையும் நீ கண்டிப்பாக ஒப்புக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பாதுகாவ தேடிய எல்லா விதமான தீங்கு விட்டும் ரப்பே எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் எங்களுக்கு கற்பித்து தந்தார்களோ, அது சின்ன அமலாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய, மன விருப்பத்தோடு செய்யக்கூடிய அந்த தோதுவ பாக்கியத்தை ரப்பே எனக்கு தருவாயாக. இந்த துஆவோடு நான் நிறைவுக்கு வருகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி